மகிழ்ந்தன் தொலைக்காட்சி மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய விருந்தினராக ஊடகத்தினுடைய மூத்த அறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்கிறோம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு தேர்தல் ஓய்ந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரியான அமைதியான சூழல் இருக்கு. இந்த காலகட்டத்துல யார் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் செய்யறாங்க அல்லது ஒரு பரவலுக்கான அரசியல் செய்யறாங்கன்றத உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம இருக்கோம். அதுல குறிப்பா நான் இந்த செய்தியை எடுத்து வரதுக்கான காரணம், சிதம்பரத்தினுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக அவருடைய பரபரப்பான செய்திகளும் பரபரப்பான பேச்சுக்களையும் நாம் கண்டிருக்கிறோம். அதே தேர்தல் தேதி அறிவித்த பிறகு, கூட்டணி அறிவித்த பிறகு அவருடைய பார்வையும் அவருடைய பேச்சுக்களும் வேறு மாதிரியாக மாறி இருப்பதையும் நாம் உணர்கிறோம். இந்த 2 வேடம், அதாவது 2 மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடுன்றதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது தேர்தலுக்கு முன்ன, தேர்தலுக்கு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் திருமாவளவன் என்ன பேசினாங்க? மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலை விவகாரத்துல சென்னையில திருமாவளவனோட கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த என்ன பேசினாங்க? மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலை விவகாரத்துல வக்கீல் பாலுவை கடுமையா சாடினாங்க. ஜாதி புத்தி அப்படின்னு குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி, வன்னியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்பை கக்கினாங்க. ஏன் இந்த தேர்தலை மட்டும் அதை நீங்க போய் பேசல? தேர்தல் அதை பேசிருக்குமா வேணாமா? தேர்தல் ஒரு கட்சியினுடைய கொள்கை பிரகடனத்தை மக்கள் மத்தியில் வெளியிடுறதான தேர்தல். தேர்தலுக்கு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு முன்னால ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்னால ஒரு பேச்சு. என்னது குடியாரம் பேச்சு? பொழுது விடிஞ்சால் போச்சுன்ற மாதிரியா? அம்பேத்கரியம் பேசுனீங்க, பெரியாரியம் பேசுனீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறை கட்சி நீங்க, ஜாதி கட்சி நீங்க, இவங்க 10.5% இடஒதுக்கீடு கடந்த ஆட்சியில் வாங்கினது நாடகம் சொன்னீங்க. இதெல்லாம் போய் சிதம்பரத்தில் பேசிருக்கலாம்ல திருமாவளவன். இப்ப ஏன் பேசல? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான சித்தாந்தம். ஒடுக்கப்பட்ட சமூகம் சொல்றீங்க, அதே இன்னொரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பேசுறீங்க. என்ன உங்க சித்தாந்தம்? ஏன் அதே வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பேசுறது இப்ப தேர்தலையும் பேச வேண்டியது தானே? தேர்தலையும் அதை பத்தி வாயை திறக்காம இருந்தீங்க. தேர்தல வாயே திறக்காம இருந்துட்டு இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு பேசுவாங்க. சரி, 5 வருஷம் பார்லிமெண்ட்ல என்ன கிழிச்சிங்க? திருமாவளவன் சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு செஞ்சது என்ன? நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு எதிராக போராடினீங்களா? இல்ல சிதம்பரம் தொகுதி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு போராடினீங்களா? தமிழ்நாட்டில் உங்க கூட்டணி ஆட்சி, மத்தியில நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர், உங்க கூட்டணி ஆட்சியில் என்ன சொல்லி என்ன சிதம்பரம் தொகுதிக்கு செஞ்சீங்க? எதையுமே செய்யல. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க. உங்க கூட்டணியில் இருக்கிற ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் தானே முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாரு. அவர் தானே தமிழ்நாட்டில் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி அழைச்சிக்கிட்டு வந்தாரு. ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? பாமக கூட்டணி வச்சா தப்பு, மற்றவெல்லாம் யார் வேணாலும் எங்க வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாமா? ஈழத் தமிழர்களை கொன்று குவிச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவா நீங்க எவ்வளவு பேசுனீங்க இதே திருமாவளவன். ஆனா ஈழத்தமிழர்கள் கொன்று குடிச்ச காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் நல்லாட்சி தரும் முட்டு கொடுக்குறீங்க. ஆக இவங்களுடைய சித்தாந்தமே மோசமான சித்தாந்தம். தேர்தலுக்கு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சு. மொத்தத்தில் அதாவது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் சொன்னதை நிரூபிக்கிறதே திருமாவளவன் தான். அதுக்கு திருமாவளவன் தான் மிகப்பெரிய ஆதாரம். இப்போ இதே திருமாவளவன் பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி கலப்பு திருமணத்தை பத்தி பேசினாரு, ஜாதி மறுப்பு இல்லைன்றத பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. அதே இந்த தேர்தலுக்கு நெருக்கத்துல அதை பத்தி எந்த ஒரு செய்தியுமே எந்த கூட்டத்திலையும் அவர் வெளிப்படுத்தலையே சார்.
இல்ல திருமாவளவன் மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இன்னொரு வேட்பாளர், விழுப்புரம் தொகுதியினுடைய வேட்பாளர் ரவிக்குமாரும் பேசல. விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, அதை தாண்டி தமிழ்நாட்டில் முற்போக்கு சித்தாந்தம்னு பேசிட்டு இருந்த எந்த ஊடகத்தை சார்ந்த எவனுமே பேசல. எவனுமே தேர்தலில் போய் கலப்பு திருமணத்திற்கு, காதல் திருமணத்திற்கு பாமக தடையாக இருக்கிறது, அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு பையன் கூட பேசல. நீங்க ரொம்ப யோகியனா இருந்தா, நேர்மையாளனா இருந்தா பேசிருக்கணுமா வேணாமா? பேசலங்கிறதுனால இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள் தெரியுதா? காதல் திருமணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா என்ன எதிர்ப்பாளர்களா? அந்த காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியோட கடைசி வரைக்கும் வாழ்வாங்கன்னா நாமே போய் எதுக்குறோம்? நமக்கு என்ன தேவையா? காதல் திருமணங்களால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. காதல் திருமணம், நாடக காதல் திருமணத்தை மையமா வச்சுதானே இப்ப காடு வெட்டி திரைப்படமே வெளியே வந்துச்சு. அந்த குடும்பம் சந்திக்கிற பிரச்சனைகள், அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட இடையூறுகள், அந்த தாய் தந்தையர் படுகின்ற அவலம், அதுவும் நாடக காதல்ல ஏமாந்து போய் வாழ்க்கையை இழந்து விட்டு தவிக்கின்ற இளம் பெண்கள், இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாம தானே அந்த காதல, அந்த நாடக காதலை எதிர்த்தனாம இல்லையா? ஆக நாடக காதலை நாம கடுமையா எதிர்க்கிறோம் அப்படின்ற உடனே இவங்க இன்னைக்கு தேர்தலில் பேசியிருக்கணும்ல. நீங்க நாங்கள் காதல் திருமணத்தை ஆதரிப்பவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி காதல் திருமணத்தை எதிர்க்குது, ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, நாங்கள்லாம் ஜாதி ஒழிப்பு போராளிகள், பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி வெறியர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போடாதீங்க, ஜாதியை ஒழிக்க போராடுற எங்களுக்கு ஓட்டு போடுங்க பேசலாம்ல. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்த வாக்காளர்களும் அதை சிந்திக்கிறது இல்லை. பெரும்பாலான வாக்காளர்கள், 90% வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தேர்தல் நேரத்தில் என்ன நடந்தது, இதுக்கு முன்னே என்ன பேசணும், ஜாதியை ஒழிப்போம்னா இப்ப ஜாதி அடையாளத்தை காட்டியே அந்த ஜாதியில் இருக்கவனை பிடிச்சே ஓட்டு கேட்கறான். ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான தலைவருங்கிறான். உனக்கு எங்க கோடி கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? பாமகவை கேட்குறீங்கல்ல, பொட்டி வாங்கிட்டான்னு சொன்னீங்கல்ல, பொட்டி கொடுத்தவன் யாருன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் வக்கு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. திருமாவளவனுக்கு எங்கிறது இவ்வளவு பணம் வந்துச்சு? ரவிக்குமாருக்கு எங்கிறது பணம் வந்துச்சு? நீங்களே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்களாச்சே, நீங்க ஒண்ணுமில்லாத சமுதாயத்திலிருந்து வந்தவங்களாச்சே, உங்களுக்கு பெரிய வசதியான பின்னணி கிடையாது. எல்லாம் என்ன 500 கோடிக்கு சொந்தக்காரர்களா நீங்க திருமாவளவனும் ரவிக்குமாரும்? உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது பணம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப நீங்க ஒடுக்கப்பட்ட சமூகங்கிறது பொய்யா? இல்ல ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்லிட்டு அந்த பறைய சமூகத்தை அடகு வச்சு நீங்க சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அதான உண்மை. அந்த பறைய சமூக மக்களை அறிவாலயத்தின் அடிமையாக்கினது தான் நீங்க பண்ண சாதனை. வேற என்ன நீங்க கிழிச்சீங்க? அம்பேத்கர் செய்ததை போல தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு திருமாவளவன் என்ன பண்ணார்? ஏதாவது ஒரு சாதனை சொல்லுங்க. அம்பேத்கர் வாங்கி கொடுத்த அதே 18% இடஒதுக்கீடு மத்திய மாநில அரசுகள்ல திருமாவளவன் இத்தனை வருஷம் அரசியல் பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இன்னும் அதிகமான இடஒதுக்கீடை கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி வாயவே திறக்கலையே. நாங்கள் வெற்றி பெற்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் கட்சி நடத்தும். அத்தைக்கு மீச முளைச்சாதான சித்தப்பா. இத்தனை வருஷம் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஆண்டப்ப? அப்ப எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கலாம் இல்ல? காக்கா கலையல்கர் ஆணையனுடைய ஆணைய அறிக்கையை என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னது? அது புழுக்கள் நிரம்பிய குடுவை அப்படின்னாங்க. ராஜீவ்காந்தி, ஜவஹர்லால் நேரு, மண்டல் கமிஷனர் தான் ராஜீவ்காந்தியும் பின்னாடி அதை ஒதுக்கிதான் வச்சார். இல்ல மண்டல் கமிஷனர் தான் ராஜீவ்காந்தி சொன்னார் அப்படின்னு. ஜவஹர்லால் நேரு இல்ல, மண்டல் கமிஷனர் ராஜீவ்காந்தி இப்படி சொன்னாரு. நீங்க சமூக நீதிக்கு எதிராக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவன்றீங்க.
தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தோம்னா நடத்த மாட்டேங்கிறீங்க. கேட்டா மத்திய அரசுக்கு தான் அதிகாரம், உங்களுக்கு அதிகாரமே இல்லாத நீட் தேர்வை ரத்து பண்ணுவாங்கிறீங்க. நீட் தேர்வு தேவையில்லைங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்பாடு. நீட் தேர்வு இருக்கக்கூடாது. பழைய ஒற்றைச்சாளர முறையிலேயே வந்து மருத்துவக் கல்லூரிக்கு மாணவிகளை தேர்வு செய்யணும். கவுன்சிலிங்ல வந்து மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலே தேர்வு பண்ணுகிற நாம. அதுல வந்து நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீட் தேர்வுக்கு நாம எதிரிகள். ஆனா நீட் தேர்வை கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீட் தேர்வுக்கு ஆணிவேர் போட்டது காங்கிரஸ் கட்சி. நீட் தேர்வு அமல்படுத்தினது பாரதிய ஜனதா கட்சி. மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிற நீட் தேர்வை நீங்க ரத்து பண்ணுவோம்னு ஏமாத்துறீங்க. மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரமே கிடையாது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நாங்கள் போராடுவோம்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் உண்டு. ஆனா நீட் தேர்வை நாங்க ரத்து செய்து விடுவோம், எங்கிட்ட ரகசியம் இருக்குது, வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகா இருக்கு நீங்களே. இப்ப எங்க போச்சு அந்த வெங்காயம் ரகசியம் எல்லாம்? எப்பதான் வெளியே விடுவீங்க அந்த ரகசியத்தை? 3 வருஷம் ஆகி போச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ரகசியம் இருக்கிறது, நீட் தேர்வு ரத்து செஞ்சிரும். எப்படி கருணாநிதி குடும்பம் கொள்ளையடிச்சது மாதிரி ரகசியமா அது? ஆக இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்திக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களை ஏமாத்துறதுக்கு அப்ப வேற மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எது செய்யலன்றது மக்கள் நினைக்கூடாதுல்ல. அதனால மக்களை பரபரப்பா வச்சிருக்கணும். தேர்தல் முடிஞ்ச உடனே யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கள் நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க, மத்தியிலே வந்து மிகப்பெரிய மதவாத ஆட்சி, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கதை விடுறதுக்கா? கதை விட்டே தமிழ்நாட்டை ஏமாத்திட்டு இருக்காங்க 57 ஆண்டுகள். அந்த கதை விடுறதுல இன்னைக்கு இவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. யாரு? திருமாவளவன் போன்றவர்கள்லாம். இவங்கெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காகவே அரசியலுக்கு வந்தவங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எந்த போராட்டமும் எந்த ஒரு முன்னெடுப்பையும் செஞ்சதே கிடையாது திருமாவளவன். நாடக காதல், ஜாதி ஒழிப்பு, சனாதனம், இதை பத்தி மட்டுமே பேசிருக்காங்க. இவங்களால இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் ஜாதி ஒழிக்க முடியாது. இவங்க மட்டும் இல்ல, யாராலையும் முடியாது. ஜாதி இருக்கும், எல்லா ஜாதியும் ஒற்றுமையா வாழலாம், அதுதான் பண்ண முடியும். ஜாதியை ஒழிக்க முடியாது. உலகின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடுகளிலேயே ஜாதியை ஒழிக்க முடியல. வளர்ந்த கம்யூனிஸ்ட் நாடுகள், புரட்சி பண்ணி ஆட்சி பண்ண நாடுகள், அங்கேயே ஜாதி ஒழிக்க முடியல. இவங்க என்ன போய் ஜாதி ஒழிச்சு கிழிச்சிருவாங்க? இவங்க ஜாதி ஒழிப்புங்கிறது அவங்க ஜாதியை விட்டுட்டு மற்ற ஜாதியை ஒழிக்கிறது. அவங்க ஜாதி மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற ஜாதி ஒழிச்சிடணும். அதுதான் இவங்களுடைய ஜாதி ஒழிப்பு. ஜாதியை ஒழிக்கணும்னு அவங்க நினைச்சா உண்மையிலேயே தேர்தலில் பேசணும் இல்ல. தேர்தலில் பேசல இல்ல. தேர்தலில் பெண்கள் பாதுகாப்பை பத்தியா பேசியிருக்காங்களா? பேசல. தாழ்த்தப்பட்ட சமூகம் முன்னேறணும் அப்படின்னா திருமாவளவன் நேர்த்து நின்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணு தானே. அந்த பெண்ணுக்கு எதிராக திருமாவளவனே தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இன்னொரு பெண்ணை நிறுத்திருக்கலாம்ல. இவரே தேர்தல் நிக்கணும்? இவர் நிக்காம விட்டு இன்னொரு பெண்ணை நிறுத்திட்டு, ஆஹா பாரு எங்களுக்கு கிடைச்சது 2 சீட்டு, அதுலயும் 1 சீட்டை வந்து நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கே கொடுத்துட்டோம், 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு மாறுதட்டி இருக்கலாமே. அதையும் செய்யல. ஆணாதிக்க தத்துவமே உங்களோட தான் இருக்கு அதிகமா. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான கட்சி நடத்துறன்னு சொல்ற இவங்க தான் பெண்களை அடக்கி ஒடுக்கி பெண்களை போக பொருளா காட்டி எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை பறி போச்சு. பெண்களை காதல் செய்வதற்கு மட்டுமே படைக்கப்பட்டதா இந்த நாட்டுல வந்து பெண்களை கட்டமைச்சது இவங்க தானே. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து பெண்களை தெய்வங்கிறாரு, பெண்கள் வந்து ஆணுக்கு சரிநிகர் சமமா இருக்கணுங்கிறாரு, ஆண்களை விட பெண்களை படிக்க வைக்கணுங்கிறாரு. ஆனா இவங்க 18 வயசு ஆனா காதலிச்சா போதும், 18 வயசு ஆனவொன்னு செக்ஸ் ஹார்மோன்கள் சுரக்குது, காதலிக்கணும், ஜாதி ஒழிச்சிடலாம். இதானே இவர்களுடைய கோட்பாடா இருக்குது. இந்த கோட்பாட்டை ஏன் இவங்க தேர்தலில் பேசல? இதை மக்கள் கேட்கணும், நாம கேட்டுட்டு இருக்கோம். இனியாவது இந்த சமூகம் சிந்திக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.
இவங்க கூட்டணி கட்சி சார்ந்தவங்க கூட திருமாவளவுக்கு முட்டு தானே சார் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட்லாம் ஒரு காலத்துல எந்த அளவுக்கு வந்து ஜாதிய முரண்பாடுகளுக்கு எதிராகவும் அதே நேரம் சமத்துவ சமூகத்துக்கு எதிராகவும் சமத்துவ சமூகம் வேண்டும்னு அவங்க போராடினாங்க. இன்னைக்கு அதே திருமாவளவன் ஜாதிய போக்க ஊக்குவிச்சோம் சமத்துவ சமூகத்துக்கு எதிராகவும் ஒரு சில குரல் கொடுக்கும் போது, குறிப்பா வந்து இந்த கோயில் செய்திகள், அப்புறம் கோயிலுடைய பிரகாரங்கள் வந்து விக்கிரகங்களை பற்றி எல்லாம் பேசும்போது கம்யூனிஸ்டுகள் ஏன் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுக்கவே இல்லை? அது அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாவே தானே அவங்க அமைதியா இருந்தாங்க. இல்ல அவங்க வந்து இப்ப எல்லாமே வந்து கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் போன்றவர்களும் திமுகவுடைய எடுபடியெல்லாம் மாறிட்டாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொழிற்சங்க அமைப்புகளை கட்டமைக்கிற கம்யூனிஸ்டுகள் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில்? நீங்க கேரளாவுக்கு போக வேண்டாம், ஆந்திராவுக்கு போக வேண்டாம், அகில இந்திய அளவுக்கு போக வேண்டாம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் தொழிற்சங்க அமைப்பை கட்டமைத்த எத்தனை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருந்தாங்க தெரியுங்களா? உங்களுக்கு சென்னையிலே விபி சிந்தன், ரமணி, இப்படி பல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பி ராமமூர்த்தி, அப்படியே தொழிற்சங்க இயக்கத்தை கட்டமைச்ச மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதிகள் அவங்கெல்லாம். WR வரதராஜன் சமீபத்தில் தற்கொலை பண்ணிட்டார், சில வருடங்களுக்கு முன்பு தற்கொலை பண்ணிட்டார். ஒரு கம்யூனிஸ்ட் தற்கொலை பண்ணிக்கிறாரு. வாழ்க்கையின் அனைத்து சவால்களையும் எதிர்த்து போராடக்கூடியவங்க, போராட்டமே வாழ்க்கையா கட்டமைச்சுக்கிட்டவங்க. போர்க்குணம் மிகுந்த ஒரு கம்யூனிஸ்ட் WR வரதராஜனே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா அப்ப கம்யூனிஸ்டம் எங்க போயிட்டு இருக்குது? கம்யூனிசம் மோசமான சித்தாந்தம் கிடையாது. உலக நாடுகளே ஏற்றுக்கொண்டக்கூடிய ஒரு அருமையான சோசியலிஸ்ட் சித்தாந்தம், அதை மறுக்க முடியாது. ஆனா இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற காம்ரேட்ஸ் அறிவாலயத்துடைய எடுபடிகள் ஆகிட்டாங்களே, கம்யூனிசத்தையும் சோசியலிசத்தையும் மந்தையில விலை கூறி விற்கிறவங்க ஆயிட்டாங்களே. இன்னைக்கு எப்படி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? கம்யூனிஸ்ட் தலைவர் ப ஜீவானந்தம் அவர் வந்து கட்சி கொடுத்த நிதியை எடுத்துக்கிட்டு போகும்போது தொடர் வண்டியில் அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. ஆனா கட்சியுடைய நிதியை எடுத்து அவர் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அதுல இருந்து ₹1 எடுக்காம பட்டினியோடயே சென்னை போய் தலைமையில வந்து காசை கொடுத்து வாழ்ந்த கம்யூனிஸ்டுகள், காசை கொடுத்துட்டு தன்னுடைய நேர்மை நிலைநாட்ட கம்யூனிஸ்டுகள், அப்படி வாழ்ந்த கம்யூனிஸ்டுகள், இந்திரா காந்தியை வந்து கடுமையா கேள்வி கணைகளால துளைத்தெடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பி ராமமூர்த்தி, இப்படி வாழ்ந்த ஏன் சோம்நாத் சட்டர்ஜி, பூபேஷ் குப்தா, இப்படி பல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து பாராளுமன்றத்தை திகைக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் உண்டா? ஒருத்தர் கிடையாது. அப்ப கம்யூனிஸ்ட் எங்க போயிட்டு இருக்குது? வெஸ்ட் பெங்கால் ஜோதி பாசோட கம்யூனிஸ்ட் இழுத்து மூடிட்டீங்க. திரிபுராவில் நிருபன் சக்கரவர்த்தி, மாணிக் சர்க்கார் அவங்களோட திரிபுராவில் கம்யூனிஸ்ட் இழுத்து மூடிட்டீங்க. இப்போதைக்கு கம்யூனிஸ்ட் இருக்கிற ஒரே மாநிலம் கேரளா மட்டும்தான். இவங்க இப்படியே போயிருந்தாங்கன்னா கூடிய வரையில வந்து கேரளாவிலையும் கம்யூனிஸ்டத்தை இழுத்து மூடிடுவாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. இந்த கம்யூனிஸ்டுகள் ஜெய்பீம் திரைப்பட விவகாரத்தில் சூர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்களே, ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுறீங்க, ஒரு ஜாதிக்கு எதிராக மட்டும் நீங்க வன்மத்தை கிளப்பலாமா? சூர்யாட்ட இந்த கேள்வி கம்யூனிஸ்டுகள்ல கேட்டிருக்கணும். ஆனா அந்த கேள்வி கேட்ட நமக்கு எதிராக பேசினாங்க அன்னைக்கு கம்யூனிஸ்ட். எவ்வளவு மோசமான சித்தாந்தத்துக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து அரசியல் வியாபாரிகள் ஆயிட்டாங்க. அப்புறம் இவங்க எப்படி வந்து திருமாவளவனுக்கு தானே ஆதரவா நிற்பாங்க? திமுக பணம் வாங்கிட்டு தேர்தல் நிற்கிறவங்க எப்படி இருப்பாங்க? திமுகவுடைய ஊழலுக்கு தானே ஆதரவா நிற்க முடியும். கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் பண்ணவங்க கூட எப்ப தகரத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்பவே வந்து தகர உண்டியலை கண்டுபிடிச்ச கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க. அப்படி உண்டியலையும் தானே கட்சி நடத்துனீங்க. இன்னைக்கு ஏன் போய் துண்டு பிடிச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க அறிவாலயத்துல? அந்த சித்தாந்தம் எங்க போச்சு? காரல் மார்க்ஸுடைய தியாகம் என்ன சாதாரண தியாகமா? அதை பத்தி பேசணும் நாம வந்து தனியா ஒரு அமர்வு போட்டு காரல் மார்க்ஸ் பத்தியே பேசணும். காரல் மார்க்ஸுடைய காதல் வாழ்க்கை, ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸுடைய நட்பு, ஜென்னி மார்க்ஸுடைய தியாகம், காரல் மார்க்ஸ் தன்னுடைய குழந்தைகளை பலி கொடுத்தும் கூட அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை
பலி கொடுக்காம எப்படிலாம் அந்த மூலதன புத்தகத்தை எழுதினாரு, அது எப்படி வந்து இன்றைக்கு உலக சமூகத்தையே புரட்டி போட்டது, அந்த மூலதன புத்தகம் எப்படி வரலாற்றையே சரித்திரத்தை அடித்து சலவை செய்தது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசணும் நமக்கு வந்து ஒரு நாள் பத்தாது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க கம்யூனிசம். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு போய் இன்னைக்கு அறிவாலயத்தில் நீங்க அடிமையா அடகு வச்சுட்டு திருமாவளவனுக்கு நீங்க வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு கம்யூனிஸ்ட பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் கூட வெக்கப்படாம இருக்காங்க பாருங்க. அதான் மிகப்பெரிய வேதனை. கடந்த தேர்தல்ல இந்த எதிர்கட்சியை சேர்ந்த யாருமே தமிழுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லையே சார். குறிப்பா வந்து திருமாவளவன் வந்து இதே டாக்டர் ஐயாவோட சேர்ந்து ஆரம்ப காலத்துல தமிழ் இயக்கத்துக்காக ஐயாவுடைய குரல்கள்லாம் அவரும் செவிசாய்த்து பொங்கு தமிழ் நடக்கும்போதெல்லாம் கூட இருந்து செயல்பட்டவர். ஆனா இந்த தேர்தல் அறிக்கையையோ அல்லது தேர்தல் செயல்பாடுகளையோ தமிழுக்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் அவங்க எந்த ஒரு இது கூட அவங்க சொல்லவே இல்லையே சார். கோரிக்கை அவங்க வைக்கலையே. தமிழுக்காக நாங்க இதை செய்வோன்ற ஒரு கோரிக்கையோட அவங்க எதுவும் தேர்தல் சந்திக்கலையே. இவங்க லோக்சபா தேர்தல் ஆனா சொல்லலன்னா கூட அந்த இடத்துல நமக்கான முக்கியத்துவத்தை அங்க ஏற்படுத்தணும்ல சார். இல்ல இவங்க வந்து அதாவது அவங்களுக்கு தேவைன்னா தமிழை வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழர்களுடைய ஓட்டை வாங்குறத தமிழை பத்தி பேசுவாங்க. இப்ப அது கூட பேசல. இப்ப பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதுன்ற முடிவுக்கு போயிட்டாங்க. ஏன் பணத்தை கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக அண்ணா திமுகவை தாண்டி இப்ப பாமக 40 தொகுதியிலும் போட்டியிடுதுன்னா எங்கேயாவது பணம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா திமுக அண்ணா திமுக 57 வருடமா தமிழ்நாடை மாறி மாறி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுக்க முடியும். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், ஆட்சிக்கு போயிடலாம். கொள்கையை பேசி, சித்தாந்தத்தை பேசி, மக்கள் நல திட்டங்களை பேசி ஓட்டு வாங்குற தகுதியை திமுக அண்ணா திமுக இழந்துட்டாங்கல்ல. அந்த தகுதி இழந்துட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பின்னால்தான் மக்களுக்கு பணம் கொடுத்து மக்களையே பணத்துக்கு அடிமையாக்குனாங்க. இன்னைக்கு திருமாவளவன் பணம் கொடுக்கிறாரு, ரவிக்குமார் பணம் கொடுக்கிறாரு தேர்தலில். அப்ப எப்படி இருக்கும்? அப்ப இவங்கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கும்? அதனால இவங்கிட்ட பணம் இருக்கு, பணத்துக்கு தமிழ்நாட்டை அடிமையாக்கிட்டாங்க. மானத்தோடு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சமூகம், இந்தியாவுக்கே மானத்தை கற்றுக் கொடுத்த சமூகம். அதாவது போர்க்களத்துல வந்து மார்புல வால் பாயாம முதுகுல வால் பாய்ந்து சாவதை கூட அவமானமா நினைச்சு வாழ்ந்த சமூகம். போர்க்களத்துல முதுகுல வால் பாய்ஞ்சிட்டா வடக்கு இருந்து உயிர் நீக்கிற சமூகம். அது வடக்கு நோக்கி அமர்ந்து எதையுமே சாப்பிடாம முதுகுல வால் பாய்ஞ்சிருச்சு, அவமானம் அப்படின்னு வாழ்ந்த சமூகம். ஏன் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய தந்தை கலைஞர் கருணாநிதி, இது வந்து ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. சங்கத்தமிழ்ல கருணாநிதி எழுதினாரு, மானம் என் மகன் கேட்ட தாளாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு. கருணாநிதி எழுதினாரா இல்லையா? சங்கத்தமிழ் எழுதினார்ல. அது இந்த தமிழ் சமூகம் மானம் தானே இவங்க கேட்ட தாளாட்டு, போர்க்களத்துல மரணம் தானே இவங்களுடைய விளையாட்டு. அந்த சமூகத்தை இன்னைக்கு பணத்துக்காக பிச்சை எடுக்க வச்சாங்க பார்த்தீங்களா? இதுதான் திராவிட சித்தாந்தம், இதுதான் திராவிட கட்சிகளுடைய அயோக்கியத்தனம். இந்த கூட்டு கொள்ளையில பங்கு பெறுறதுதான் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், வைகோவில இருந்து. இலங்கையில பேசுகின்ற பொழுது இதே வைகோ மானம் என் மகன் கேட்ட தாளாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு கருணாநிதி எழுதிய சங்கத்தமிழ தானே மேற்கோள் காட்டி பேசினாரு. மேற்கோள் காட்டி கருணாநிதிக்கு கடிதம் எழுதினாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டையே பிச்சை எடுக்க வச்சிட்டீங்களே, தமிழனுக்கு எங்க மானம் இருக்குது? தமிழ் சமூகத்தையே ஒரு மானங்கட்ட சமுதாயமா மாத்திட்டீங்களே. மானங்கட்ட சமுதாயமா மாத்திட்டோம், அதனால தமிழையே பேச மாட்டீங்களே. ஒரே ஆங்கில கல்வி, தமிழை கொண்டு போய் ஆங்கிலத்துக்குள்ள மறைச்சிட்டீங்களே. இன்னைக்கு தமிழையே இன்னைக்கு தேர்தலில் பேசல யாரும், பாமக மட்டும்தான் பேசுது. தேர்தலுக்கு முன்னால என்ன பேசணுமோ அதான் தேர்தலையும் பேசுறோம். தேர்தலுக்கு முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, அனைவருக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, காவிரி உபரி நீர் திட்டம், வேளாண்மை முன்னேற்றம், அனைவருக்கும் இலவச சுகாதாரம். ஏதான் தேர்தலுக்கு முன்னாலேயும் பேசுறோம், தேர்தலையும் அதான் பேசுறோம்,
தேர்தலுக்கு பின்னாலே அதான் பேசுறோம். சொன்னதை தேர்தல் நேரத்திலையும் பேசக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாமக மட்டும்தான். இவங்கெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் ஒரு பேச்சு, தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக மிகப்பெரிய நாடகம், மிகப்பெரிய கபட நாடகதாரிகள் இவங்கெல்லாம், வேஷம் போடுறவங்க. திமுக, அண்ணா திமுக, எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்ன யோக்கியமா? 10.5 இடஒதுக்கீடு கொடுக்கிறேன்னு சொல்லி கெடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. 10.5 இடஒதுக்கீடு நீதிமன்றங்கள் ரத்து செஞ்ச பொழுது வாயை திறக்காம வாயை மூடிட்டு உட்கார்ந்துருந்தாங்க சட்டமன்றத்திலேயே. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்க செல்வ பெருந்தகை கூட பேசினாரு, ஜவாஹிருல்லா பேசினாரு, காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போர்ட் சட்டமன்றத்தில் பேசினாரு. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பெத்து போட்ட குழந்தையை காலடியில் போட்டு கழுத்தை நசுக்கிய பொழுது கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆக சமூக நீதியை பத்தி இவங்க யாரும் பேசுறது இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறது இல்ல. கேட்டா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரத்தை அரசியல் சட்டம் மத்திய அரசுக்கு கொடுத்து இருக்கிறது. அதையும் அன்புமணி தெளிவுபடுத்திட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வேற, சர்வேங்கிறது வேற. எந்த சமூகம் பொருளாதார அடிப்படையில் எவ்வளவு பின்தங்கி இருக்கு, கல்வி வேலை வாய்ப்புல எவ்வளவு பின்தங்கி இருக்காங்க, சமூக பொருளாதார அடிப்படையில் எவ்வளவு பின்தங்கி இருக்காங்க, அந்த சர்வேவை தான் சொல்றோம். அந்த சர்வேவே நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு மாத்தி பித்தலாட்ட அரசியல தானே பண்ணீங்க. ஏன் அதையே நீங்க போய் சொல்லாமல்லப்பா? இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்போன்னு. இந்த தேர்தலில் திரும்ப அதே வாக்குறுதி. கர்மா சார், கர்மா. தருமபுரியில கர்மா விளையாடுது, திரும்ப அடுத்த இடைத்தேர்தலே வந்துருச்சு. இல்ல, அடுத்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, அதுக்கு திரும்பவும் அதையே வச்சிருக்கிறாங்க. நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி தனி உள் ஒதுக்கீடு கொடுப்போம். நீங்க என்ன சட்ட போராட்டம், வெங்காய போராட்டம் நடத்துனீங்க? பாக்கலையே நீங்க நடத்துற சட்ட போராட்டத்தை? எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சமூக நீதியவே சாய்ச்சிட்டு சமூக நீதி காவலரான் ஸ்டாலின். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு சர்வேவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு ஏமாத்துறாங்க, அப்பட்டமா பொய் பேசுறாங்க, பச்சையா பொய் பேசுறாங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு இந்த தேர்தலில் எவ்வளவு நாடகம் ஆடி இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கடைசியா பணம் கொடுத்து மறைக்கிறாங்க. நம்ம ஜனங்களும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏடா, இதுக்கு முன்ன 5 வருஷம் நீங்க தானடா பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தீங்க, அந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சு கிழிச்சிங்க, இப்ப எதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்கல. என்றைக்கு மீண்டும் மக்கள் இந்த கேள்வி கேட்க வராங்களோ அன்னைக்கு தான் ஜனநாயகம் ஜெயிக்கும். அன்னைக்குதான் சரியான வேட்பாளர்கள், மக்கள் நலன் சார்ந்து போராடுகின்ற கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற முடியும். ஆனா அதையும் தாண்டி இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி குறைந்தபட்சம் 4 தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. வெல்வோம். அப்ப என்னம்பாங்க? ஓட்டு பெட்டியை மாத்திட்டாங்க, ஓட்டு பெட்டி மாத்திட்டாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டுப்பதிவு இயந்திரத்துல பிரச்சனை பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில் நீங்க தானே இருக்கிறீங்க, அப்ப மாத்தனாயர் நீங்க தானே மாத்த முடியும், நாங்களா போய் மாத்த முடியும்? 40க்கு 40 நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? மக்கள் செல்வாக்கை பெற்று விட்டோம். உங்களுக்கு என்ன வெங்காயம் மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தான் நாங்க பாக்குறோமே. நீங்க பணம் கொடுக்காம தேர்தல் செஞ்சா ஒரு தொகுதியில ஒரு ஜெயிக்க முடியாது. பணத்துடைய செல்வாக்குல ஜெயிச்சேன்னு சொல்லுங்க, அதுதான் நியாயம். சென்ற தேர்தலை போல இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிட முடியாது. திமுகவுக்கு 25 சீட்டை விட குறைவான சீட்டு தான் கிடைக்கும். அண்ணா திமுகவுக்கு 1 கூட கிடைக்காது. பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறும், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. நன்றி சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.